இந்த விஷயங்களை காட்டுறது கிடையாது. ரெண்டாவது, அந்த நிலத்தை யார் மேல ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றாங்களோ அவங்க யாரையுமே வழக்குல பார்ட்டியா சேர்க்கறது கிடையாது. ஒரு தீவிரவாதிக்கு அவருடைய நியாயத்தை சொல்றதுக்கு நம்ம 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் உட்கார வச்சு வழக்கு நடத்தி தான் ஒரு தீர்ப்பு எழுதுறோம். ஆனா வாயில்லா வெகுஜன மக்களுக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு அவங்களுடைய நியாயத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படுறதில்லை. நேரடியா நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஜேசிபி தூக்கிட்டு வந்து வீட்டில் நிற்கிறது தான் முதல் முறையாக அந்த மக்களுக்கு நிறைய இடங்கள்ல தெரியுது. இப்போ நம்ம கரூர் வெண்ணமலை பகுதியினுடைய பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பேசுவோங்க. அடிப்படையில் வழக்கு போட்டது 2018 பாதிக்கப்படக்கூடிய அங்க 2000 குடும்பங்கள் இருக்குது 510 ஏக்கர்ல. வெண்ணமலை தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு எஸ்டேட் உரிமை பெற்றிருந்த கோயில். அது ஜமீன்தார், ஆக்சுவலா அது ஜமீன்தார் ஜமீன் உரிமையை கோயிலுக்கு கொடுத்திருந்தாங்க. அதற்கான ஆவணங்கள் முழுசா இருக்கு. அந்த ஜமீன் உரிமை பெற்றிருந்த கோயிலே அனுபவத்தில் இருந்த மக்களுக்கு நிலவரி வாங்கினதுக்கான ரசீது கொடுத்திருக்காங்க.